அத்தியாயம் 14. ஹம்பியை சுற்றி பார்த்த மகிழ்ச்சியுடன் ஹம்பியின் முக்கிய பகுதிகளை சுத்தம் செய்யும் பணியை நேற்றே செவ்வன செய்து முடித்தனர் மாணவர்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக தூய்மை மற்றும் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை கிராம மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக ஹம்பியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கு 5 குழுக்களாக மாணவர்கள் பிரிந்து சென்றனர். மொழி தெரியாத இடம் என்பதால் மக்களுடன் மாணவர்கள் உரையாடுவதற்கு வசதியாக ஆங்கிலம் தெரிந்த உள்ளூர் சமூக சேவகர்கள் ஒரு குழுவிற்கு ஒருவர் என்ற விகிதப்படி நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் கோபாலவர்மனால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். ஆர்யாவும் ஆராதனாவும் இதிலும் இணைப்பிரியாத ஒரே குழுவில் இடம்பெற்றிருந்தனர். அவர்களின் குழு செல்ல வேண்டிய கிராம பகுதியின் பெயர் காஜாப்பூர். அவர்கள் இடம்பெற்றிருந்த மாணவர் குழு முழு அர்ப்பணிப்புடன் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று சுத்தத்தின் தேவையை பற்றியும் சுகாதாரமும் சுத்தமும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பது போன்ற விவரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். மேலும் உள்ளூர் சேவகரின் உதவியோடு அவர்கள் மக்களிடமும் உரையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வீடு வீடாக தொடர்ந்து மக்களிடம் பேசியதில் சற்று தொண்டை வறண்டு போன மாணவர்கள் ஒரு மரத்தடி நிழலில் சற்று அமர்ந்து கொண்டு ஓய்வெடுத்தவாறு தங்கள் பாட்டிலில் இருந்த தண்ணீரை வயிற்றுக்குள் பாய்ச்சினர். குழந்தைகளைப் போல ஆராதனா பாட்டிலில் வாய் வைத்து தண்ணீர் குடிப்பதை பார்த்த ஆர்யா நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டிருந்தான். இதை கவனித்த ஆராதனா ஆர்யாவிடம், என்னடா எதுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிற என்றாள். எதற்கு சிரிக்கிறோம் என்ற உண்மையை சொன்னால் கையிலில் உள்ள தண்ணீரை மூஞ்சி மீதே ஊற்றி விடுவாள் என்று அனுபவப்பட்டிருந்த ஆர்யா, நீ தண்ணி குடிக்கிற அழகை ரசிக்கிறேன் என்று பிளேட்டை மாற்றி போட்டான். டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ எதுக்கு சிரிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லிரு. பச்சை குழந்தை போல பாட்டிலில் வாய் வச்சு குடிக்கிறேன்னு தான் நினைச்சு சிரிச்சேன். உங்கிட்ட அதை சொன்னா தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவ, அதான் எதுவும் சொல்லாம இருந்தேன். அந்த பயம் இருக்கணும் என் மேல. சரி, நேற்று சாயங்காலமே உன் அண்ணன் உன்னை வந்து பார்க்குறதா சொன்னியே, ஆனால் வந்த மாதிரி தெரியல. ஆமாம், கடுப்பாகிடுச்சு. நேற்று ஏதோ முக்கியமான மீட்டிங் இருந்ததாம். இன்னைக்கு சாயங்காலம் வர முடிஞ்சா நாம் கிளம்புறதுக்கு முன்னாடி வர்றதா சொன்னான். பார்க்கலாம் வர்றானான்னு. உன் அண்ணனை கண்டிப்பாக வர சொல்லுடா, நானும் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. நீ என்ன பேச போற? உங்கள் தம்பி படிக்காம என் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல போகிறேன். ஐயோ சொல்லிடாத, அது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு உன் அண்ணன் வரட்டும், உனக்கு இருக்கு. ப்ளீஸ், என் செல்லம் தானே, சொல்லாதே ப்ளீஸ். அந்த பயம் இருக்கணும். இனி நான் தண்ணி குடிக்கிறத கிண்டல் பண்ணுவியா? மாட்டவே மாட்டேன் என்று சத்தியம் செய்யாத குறையாக ஆர்யா கெஞ்ச இருவரும் வாய்விட்டு சிரித்தனர். பின்னர் அவர்களும் மாணவர்கள் குழுவும் தங்கள் பணியை தொடர்ந்து மேற்கொண்டனர். காஜாப்பூரில் ஒவ்வொரு வீடு வீடாக தொடர்ந்து சென்று கொண்டிருந்த மாணவர்களின் பயணம் பிருந்தாவன் பேய் வீடு இருக்கும் தெருக்குள் நுழைந்தது. அங்கே வக்கீல் வெங்கடகிருஷ்ணனின் பழைய வீட்டை எதர்ச்சையாக பார்த்த சமயம் ஆர்யா பெரும் அதிர்ச்சியில் சில நொடிகள் உறைந்து நின்றான். காரணம் ஒன்றுமில்லை. அங்கு அவனது அண்ணன் தீராவை கண்டு கொண்டான். அவன் 2 எலும்புக்கூடுகள் கிடைத்த குழியை பார்வையிட்ட தீரா அந்த வீட்டின் முன் நின்றவாறே கரியப்பாவிடமும் ராம்லுவிடமும் ஏதோ கேஸ் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தார். தீராவின் பின்புறமாக சென்ற ஆர்யா, சார், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்றான். எஸ்பியான தன் மீதே புகாரா என்ற குழப்பத்தில் திரும்பிய தீரா தன் தம்பி ஆர்யாவை வெகு நாட்கள் பிறகு கண்ட மகிழ்ச்சியில் அவனை கட்டி அணைத்து கொண்டார். என்னடா இது, புகார் கொடுக்க வந்தவனை இப்படி கட்டி பிடிக்கிறாரே என்று மண்டையை சொரிந்து கொண்டிருந்த கரியப்பாவிடமும் ராம்லுவிடமும், இதுதான் என் தம்பி ஆர்யா என்று மகிழ்ச்சிகரமாக கூறிய தீரா அவர்கள் இருவரிடமும் புனித் கிருஷ்ணாவை விரைவில் கைது செய்யும்படி அறிவுறுத்தி அவர்களை அங்கிருந்து செல்ல அனுமதித்தார். ஆர்யா ஒரு போலீஸை கட்டிப்பிடித்து நின்றிருப்பதை பார்த்த பிற மாணவர்களும் ஆராதனாவும் அவர்களை நோக்கி படையெடுத்து சென்றனர். அதில் ஆராதனாவால் மட்டுமே அந்த போலீஸ் நபர் ஆர்யாவின் அண்ணன் என்று யூகிக்க முடிந்தது. ஆர்யா தனது நண்பர்கள் ஒவ்வொருவரையும் தன் அண்ணன் தீராவிற்கு அறிமுகப்படுத்தினான். ஆர்யாவை நோக்கி, அண்ணா இது என்று கூறிய அடுத்த நொடியே, ஆராதனா தானே என்று தீரா கூறினார்.
தன்னை எப்படி ஆர்யாவின் அண்ணன் தெரிந்து வைத்துள்ளார் என்று அதிர்ச்சியடைந்த ஆராதனா குழப்பத்தில் மூழ்கினாள். என்ன ஆராதனா அப்படியே பேசாம நிக்கிற? தீராவின் இந்த கேள்விக்கு அசட்டு சிரிப்பு சிரித்தவாறே, உங்களுக்கு எப்படி சார் என்ன தெரியும் என்றாள் அவள். என்னடா என்ன சாருன்னு கூப்பிடுறா? நீ என்கிட்ட ஏதோ ஆராதனாவை லவ் பண்றேன், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ தான் அப்பா கிட்ட எப்படியாவது பேசணும்னு சொன்ன, அதெல்லாம் அப்ப பொய்யா என்று ஆர்யாவிடம் தீரா கொஞ்சம் நக்கல் தூக்கலாகவே கேட்டார். மேலும் தொடர்ந்த தீரா ஆராதனாவை பார்த்து, என்ன ஆராதனா, உன் கனவுல வர்ற அந்த கருப்பன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அப்புறம் உன் சந்தனசாமி எப்படி இருக்கார்? அவரையும் ஹம்பிக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா என்று ஆராதனாவை பற்றிய பல விவரங்களை அடுக்கிக் கொண்டே சென்றார். இதை கேட்ட ஆராதனா, நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் இந்த எருமை அவன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பயந்தது போல நடிச்சுக்கிட்டு இருந்தானா? உன் அண்ணன் போகட்டும், உனக்கு இருக்கு என்று தன் மனதுக்குள்ளேயே உறுதிமொழி எடுத்துக்கொண்டாள். தீரா ஆராதனாவிடம் பேசிக் கொண்டிருந்த சமயம் அவளது இடது கையில் வரையப்பட்டிருந்த உதயசூரியன் சின்னத்தை கவனித்தார். ஆராதனா, உன்னோட பூர்வீகம் மகாராஷ்டிராவா? இல்லைண்ணா, நம்ம திருநெல்வேலி தான். டேய், நான் உன்கிட்ட கேட்டேனா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீ சொல்ல ஆராதனா. இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு தான். உங்க அப்பா அம்மாவோட குடும்பம் பூர்வீகம் எல்லாமே தமிழ்நாடு தானா? ஆமாம், அப்பா அம்மா 2 பேருமே திருநெல்வேலி தான். ஏன் இப்படி சந்தேகமா கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். உன் கையில் இருக்கிற இந்த சூரியனை எப்போ பச்சை குத்திக்கிட்ட? தெரியல, அது நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறப்பவே என் கையில் இருக்கு. விவரம் தெரிஞ்ச வயசுல நான் அப்பா அம்மா கிட்ட கேட்டப்ப சூரியன் மாதிரி எல்லா விஷயத்திலையும் நான் ஜொலிக்கணும்னு என் கையில் பச்சை குத்துனதா சொன்னாங்க. இதில் என்னன்னா உனக்கு சந்தேகம்? இவ்வளவு டீட்டெயில் கேட்குற? டேய், அவளே சொல்றா, உனக்கு என்ன வலிக்குது? ஆர்யா அசடு வலிந்து நிற்க மூவரும் சிறிது நேரம் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். பின்னர் அண்ணனும் தம்பியும் மனம் விட்டு பேச இடமளிக்கும் வகையில், டேய், நீ பேசிக்கிட்டு இரு, நான் இந்த தெருவில் இருக்கிற வீடுகளுக்கு துண்டு பிரசுரம் கொடுத்துட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். ஆர்யாவும் தீராவும் வக்கீல் வெங்கடகிருஷ்ணன் வீட்டின் முன் நின்றவாறு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று ஆராதனாவின் அலறல் சத்தம் கேட்டு இருவரும் அதிர்ந்து போயினர். அத்தியாயம் 15. ஆர்யாவும் தீராவும் ஆராதனாவின் அலறல் சத்தம் எங்கிருந்து வந்தது என்று திரும்பி பார்த்தனர். ஆனால் மொத்த தெருவும் வெறிச்சோடி கிடந்தது. ஆராதனா எங்கும் தென்படவில்லை. பதட்டமடைந்த இருவரும் தெருவின் இன்னொரு மூலையை நோக்கி ஓடினர். அப்போது அங்கே ஒரு வீட்டின் முன் ஆராதனா வைத்திருந்த துண்டு பிரசுரங்கள் மொத்தமாக கீழே கிடப்பதை கவனித்தனர். அந்த வீட்டின் வாயிலிலும் உடைந்த வாசல் கதவு திறந்து கிடப்பதை பார்த்த ஆராதனா இங்குதான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த வீட்டுள் இருவரும் நுழைந்தனர். பிருந்தாவன் உங்களை வரவேற்கிறது என்று அந்த வீட்டின் வாயிலில் எழுதி வைக்கப்பட்டிருந்த கிரானைட் கல் ஒன்று அவர்களை உள்ளே வரவேற்றது. அதிகப்படியான இதய துடிப்புடன் அந்த வீட்டுக்குள் அவர்கள் நுழைந்த போது ஒரு அறையினுள் ஆராதனா மயங்கி கிடப்பதை பார்த்தனர். ஆராதனாவை வீட்டின் வெளியே அவசர அவசரமாக தூக்கி வந்து தன் கையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலின் உதவியோடு அவளின் மயக்கத்தை தெளிய வைக்க முயன்று கொண்டிருந்தான் ஆர்யா. தண்ணீர் தெளித்தும் ஆராதனா எழும்பாத நிலையில் தீரா வந்த காரில் அவளை ஏற்றி அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். ஆராதனாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவளின் உடல்நிலை நார்மலாகவே உள்ளது, அதிகப்படியான அதிர்ச்சியால் மயக்கம் அடைந்திருக்கலாம், வேறு ஒரு பிரச்சனையும் அவள் உடலில் இல்லை, இன்னும் சில நிமிடங்களில் விழித்துக் கொள்வாள் என்று தீராவிடமும் ஆர்யாவிடமும் கூறினார். மருத்துவர்கள் கூறிய வார்த்தைகளால் நிம்மதி பெருமூச்சு விட்ட அவர்கள் இருவரும் ஆராதனா கண் விழிப்பதற்காக அங்கேயே காத்திருந்தனர். அதே சமயம் கொலை முயற்சிக்கு ஆளான இன்ஸ்பெக்டர் பலராமின் உடல்நிலை பற்றி அறிய அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த கரியப்பாவும் ராம்லுவும் தங்களின் மாவட்ட எஸ்பி தீரா அங்கு நின்றிருப்பதை கவனித்தார். என்னாச்சு சார், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க என்றார் கரியப்பா. ஒன்றுமில்லை கரியப்பா, என் தம்பி கூட படிக்கிற பொண்ணு இந்த 2 எலும்பு கூட கிடைச்ச அதே தெருவில் இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டா, அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். எங்க சார், அந்த பிருந்தாவன் பேய் வீட்லையா? என்னது பேய் வீடா?
ஆமாம் சார், ரொம்ப வருஷமாக அந்த வீட்டை எல்லோரும் பேய் வீடுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த தெருவையே கூட பிருந்தாவன் பேய் தெருன்னு தான் சொல்லுவாங்க. எதனால் அப்படி பேய் வீடுன்னு சொல்கிறாங்க? கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஹோஸ்பேட்டில் இருக்கிற காளி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. இதனால் அந்த கோயில் பூசாரியோட பழக்கம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு புதையல் புதைஞ்சு இருக்கு. ஆனால் அந்த புதையலை தொடர்ந்து பூஜை பண்ணினாதான் வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லி இருக்கார். இதை அந்த கணவன் மனைவி நம்பியிருக்காங்க. பூசாரியும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்படி ஒரு நாள் வழக்கம் போல அந்த வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தப்ப தனக்கே அந்த புதையல் கிடைக்கணும்னு பேராசைப்பட்டு அந்த கணவன் மனைவி 2 பேரோட தலையையும் வெட்டி நரபலி கொடுத்துட்டு அந்த பூசாரி தலைமறைவாகிட்டார். அந்த நரபலி நடந்ததுல இருந்தே அந்த வீட்டில் பேய் இருக்கதாகவும், ராத்திரி யாராவது அந்த வீட்டு பக்கமாக போனால் அவங்கள வீட்டுக்குள்ளே வான்னு யாராவது பின்னாடி இருந்து கூப்பிடுறதாகவும் சொல்கிறாங்க. சில அமாவாசை நாட்களில் அந்த கணவன் மனைவியை அந்த வீட்டில் பார்த்ததாகவும் இப்படி பல கதைகள் மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. அவ்வளவு ஏன், இன்னைக்கு வரைக்கும் கூட 6 மணிக்கு மேலே அந்த தெருவில் ஆள் நடமாட்டமே இருக்காது. அவ்வளவு பயம் அந்த வீட்டு மேலே. இந்த பேய் கதையை எல்லாம் இன்னமும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்களா? ஆமாம் சார், நம்ம ஸ்டேஷன்லேயே இந்த கதையை நம்புறதுக்கு ஆள் இருக்குது. சாமிக்கு பயப்படாதவங்க கூட பேய்க்கு தான் பயப்படுறாங்க. போலீஸார் இருவரும் பேசி கொண்டிருந்த சமயம் அவர்கள் பேச்சை இடைமறைத்த ஆர்யா, அண்ணா, ஆராதனா கண்ணை முழிச்சிட்டா என்று கூறினான். இதனால் கரியப்பாவை ரிசப்ஷனில் காத்திருக்கும்படி கூறிய தீரா ஆர்யாவுடன் இணைந்து ஆராதனா அட்மிட் செய்யப்பட்டிருந்த அறையை நோக்கி சென்றான். ஆராதனாவின் கண்கள் விழித்து கொண்டிருக்கும் போதே ஈர்க்கும் சக்தி கொண்ட அவளது கண்கள் ஒளி இழந்து காணப்பட்டது. காலையில் சுட்டியாக துள்ளி திரிந்த அவள் தற்போது உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்ந்து காணப்பட்டாள். ஆராதனா, இப்ப எப்படி இருக்க என்றான் தீரன். இப்ப பரவாயில்ல. காலையில் சாப்பிடலையா? இப்படி மயங்கிட்ட? சாப்பிட்டோமே அண்ணா, நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து காலையில் சாப்பிட்டோம். ஆராதனா கூட நல்லா தான் சாப்பிட்டான். டேய் முந்திரி கொட்டை, உன்னையவா கேட்டேன்? அவகிட்ட பேசுகிறப்ப நீ எதுக்கு குறுக்க வந்து விழுற? ஒழுங்கா இரு, இல்லாட்டி நியூசன்ஸ் கேஸில் புக் பண்ணி உன்னை உள்ளே தள்ளிடுவேன். அவசரப்பட்டு பேசிவிட்டோமோ என்று ஆர்யா அசடு வலிந்து நெளிய அதை கவனித்த ஆராதனாவின் உலர்ந்து உதிர்ந்திருந்த அவளின் மெல்லிதழ்கள் மெல்ல சிரித்தன. நீ சொல்லுமா, மயங்கி விழுந்துட்ட? மெல்ல சிரித்த இதழ்கள் இப்போது இறுக்கமாக மூடிக்கொண்டன. ஒருவித குழப்பம், பதட்டம், பயம் எல்லாம் ஒன்று சேர அவள் கண்களில் தென்பட்டது. தயங்கி மெல்ல திறந்து அவளது இதழ்கள் பேசத் தொடங்கியது. நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியாக பேசட்டும்னே தான் நான் அங்கிருந்து கிளம்பினேன். அந்த தெருவில் இருக்கிற வீடுகளுக்கு துண்டு பிரசுரங்களை கொடுத்து நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த வீட்டை நான் பார்த்தேன். வெளியில இருந்து பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக பாலடைஞ்சு இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டை பார்க்க எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, அது சந்தோஷமா, துக்கமா, பயமா, கோவமா, இல்லை இது எல்லாம் சேர்ந்த ஒரு உணர்வான்னு சொல்ல முடியாத மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அந்த வீட்டு முன்னாடி அதே இடத்துல அப்படியே ஆணி அடித்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிடுச்சு. தலையும் சுத்துற மாதிரி இருந்துச்சு. பல வருஷமாக என் கனவுல வர்ற காட்சிகள் என் கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி தோணுச்சு. நான் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்த சமயம் யாரோ என் பின்னாடி இருந்து, கல்பனா நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்னைய அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இழுத்துக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்த சமயம் என் கண்ணு 2மே மூடிதான் இருந்துச்சு. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலை. இருட்டாக இருந்த என் கண்ணுக்குள்ள கனவுல வர்ற மாதிரியே ஒரு நீல நிற வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதே சமயம் என் காதுக்கு அந்த கருப்பு உருவம் ஓடி வர சத்தமும் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டதுமே பயத்தில் டக்குன்னு நான் கண்ணை திறந்துட்டேன். அப்பதான் நான் என் சுய நினைவுக்கே வந்தேன். கண்ணை திறந்து பார்த்தப்பதான் நான் ஏதோ ஒரு பழைய வீட்டுக்குள்ளே நிற்கிறேன்னு தெரிஞ்சிச்சு. என் கையில் ஒரு பழைய அழுக்கு படிந்த
கண்ணாடி ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ ஒன்று இருந்தது. எங்கே இருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்தேன், அது எப்படி என் கைக்கு வந்ததுன்னு கூட எனக்கு தெரியலை. அழுக்க என் கையால் தொடச்சிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ மறுபடியும் என் கண்ணு இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. என் கனவுல வரக்கூடிய அந்த கருப்பு உருவம் என்கிட்டவே நிற்கிறது மாதிரி இருந்துச்சு. அந்த பயத்தில் தான் நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். நீ ஃபோட்டோவில் யாரை பார்த்த? அந்த ஃபோட்டோவில் நான் என்னையே பார்த்தேன் என்றாள் ஆராதனா. அத்தியாயம் 16. ஆராதனா ஃபோட்டோவில் தன்னையே பார்த்ததாக கூறியதை கேட்ட தீரா குழம்பி போனார். மனித சஞ்சாரமற்ற அந்த பிருந்தாவனம் வீடு பேய் வீடாக மாறி கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த வீட்டில் எப்படி ஆராதனாவின் ஃபோட்டோ இருக்க முடியும் என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு கொண்டார் தீரா. ஆராதனா சொன்னது தன் காதுகளில் சரியாகத்தான் விழுந்ததா என்ற சந்தேகத்தை போக்கும் விதமாக அந்த ஃபோட்டோவில் உன்னையே நீ பார்த்தையா என்று மறுபடியும் கேட்டார். அதற்கு ஆராதனா, என்னைத்தான் பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் நான் புடவை கட்டி பூ பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வேற யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருந்தேன். என் கையில் ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் நான் ஏன் அப்படி இருக்கேன்? என் பக்கத்தில் நிற்கிறது யாரு? என் கையில் இருக்கிற குழந்தை யாரு? ஒன்றுமே எனக்கு புரியலை. தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. சரி சரி, கூல் கூல், மனசை போட்டு குழப்பிக்காத. நீயே பதட்டத்தில் தான் அந்த வீட்டுக்குள்ளே நின்று இருக்க. ஒருவேளை வேற யாரையாவது பார்த்து கூட நீ தப்பாக நினச்சிருக்கலாம்ல. இல்லை, கண்டிப்பாக நான் பார்த்தேன். அது நானே தான். சரி, நீ எதையும் யோசிக்காமல் ரெஸ்டடு. நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் போய் என்னன்னு பார்க்குறேன். ஆர்யா, நீ அவளை பார்த்துக்கோ. உன் ப்ரோக்ராம் இன்சார்ஜுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிடு. ஆர்யாவிடம் இப்படி சில அறிவுரைகளை கூறி அந்த அறையில் இருந்து வெளியே வந்த தீரா தனக்காக ரிசப்ஷனில் காத்து கொண்டிருந்த கரியப்பா மற்றும் ராமுலுவை நோக்கி சென்றார். சார், அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்காங்க என்றார் கரியப்பா. பிரச்சனை ஒன்றும் இல்லை, கண்ணை முழிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கரியப்பா, நம்ம உடனடியாக அந்த பிருந்தாவனம் வீட்டுக்கு போகணும். அங்கே எதுக்கு சார்? அந்த வீட்டில் ஏதோ ஒரு பழைய ஃபோட்டோவை அந்த பொண்ணு பார்த்துருக்கா. அதில் ஒரு சின்ன குழப்பம். அது என்னன்னு உடனே பார்க்கணும். சரி வாங்க போகலாம் சார். ராம்லு, நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பிருந்தாவன் கொலை கேஸ் ஃபைலை எடுத்து வைங்க. நானும் கரியப்பாவும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம். தீராவின் உத்தரவுக்கு ஓகே சார் என்று சல்யூட் அடித்த ராம்லு விடை பெற மற்ற இருவரும் பிருந்தாவன் பேய் வீட்டை நோக்கி சென்றனர். பேய் வீட்டுக்குரிய சர்வ அம்சங்களும் கச்சிதமாக பொருந்திய வீடு அது. அந்த வீட்டில் பேய்களை பார்த்துதான் பயப்பட வேண்டும் என்பது அல்ல. அந்த வீட்டை சும்மா பார்த்தாலே பயம் தொற்றிக்கொள்ளும். அந்த நிலையில்தான் பிருந்தாவன் பேய் வீடு இருந்தது. பிருந்தாவன் வீட்டின் முன் இருந்த புதர்கள் மண்டிய பகுதிகளை கடந்து சென்ற தீராவையும் கரியப்பாவையும் அந்த வீட்டு வாசலில் ஊஞ்சலாடி கொண்டிருந்த வாசற்கதவு உள்ளே வரவேற்றது. அந்த வீட்டினுள் இருளும் வெளிச்சமும் சண்டையிட்டு கொள்ளும் காட்சி தெரிந்தது. அந்த அளவிற்கு சிறிய வெளிச்சம் மட்டுமே அந்த வீட்டினுள் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. 15 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்டிருந்த நாற்காலிகள், கட்டில்கள், டிவி, ரேடியோ, பண்ட பாத்திரங்கள் என அனைத்துமே உருக்குலைந்து தூசியின் படையெடுப்பில் வீழ்ந்தும் காணப்பட்டது. வீட்டின் முன்னறை பக்கவாட்டிலேயே ஒரு சிறிய பூஜை அறையும் அமைக்கப்பட்டிருந்தது. சாமி படங்கள் எல்லாம் செல்லரித்து போய் இருந்தது. இதே இடத்தில்தான் அந்த பூசாரி இருவரின் தலையையும் வெட்டி நரபலி கொடுத்தார் என்று நினைக்கும் போதே தீராவின் கால்கள் அந்த இடத்தில் நிற்கவே கூசியது. பூஜை அறையை விட்டு வெளியே வந்த தீராவின் கால்கள் எதையோ மிதிப்பதை போல் அவர் உணர்ந்தார். கீழே குனிந்து பார்த்தபோது பழைய போட்டோ ஒன்று குப்பர விழுந்து கிடந்தது. அதை கையில் எடுத்து பார்த்தபோது தீரா அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆராதனா கூறியது முற்றிலும் உண்மைதான். கிராமத்து பெண்களுக்கே உரிய போட்டோவுக்காக வெக்கத்துடன் கையில் ஒரு குழந்தையுடன் அந்த போட்டோவில் நின்றிருந்தாள் ஆராதனா. குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போன தீரா அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு குட்லிகி காவல் நிலையத்திற்கு கரியப்பாவுடன் சென்று விட்டார். பிருந்தாவன் பேய் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த பழைய போட்டோவை தன் கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்த தீரா, கரியப்பா, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா என்று வினா எழுப்பினார். தெரியல சார்,
ஒருவேளை அந்த வீட்டில் நரபலி கொடுக்கப்பட்ட நபர்களா கூட இருக்கலாம்னு சொல்லாதீங்க. கன்ஃபார்மாக தெரியுமா? இல்லை சார், கன்ஃபார்மாக தெரியலை. ராம்லு, உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? தீராவின் கைகளில் இருந்த ஃபோட்டோவை ராம்லு வாங்கி பார்த்தார். இதே மாதிரி ஃபோட்டோவை இதற்கு முன்னர் எங்கேயோ பார்த்திருக்கோமே என்று யோசித்தவர், சார், இது அந்த நரபலி கொடுக்கப்பட்ட நபர்கள்தான் என்று ஞாபகம் வந்தவராக கூறினார். எப்படி சொல்கிறீங்க? வக்கீல் வெங்கடகிருஷ்ணனோட வீட்டில் இருந்து எலும்புக்கூடுகள் கிடைச்சதும் 10ல் இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடப்பில் போடப்பட்டிருந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலை எல்லாம் எடுத்து பார்த்தேன். அதில் ஒரு ஃபைலில் குழந்தையோட அடையாளத்துக்காக இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்ததை நான் பார்த்தேன். அந்த குழந்தை எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியுமா? ஞாபகம் இல்லை சார். நம்ம தேடினது 9 வயசு குழந்தையும் 40 வயசு அம்மாவும் மிஸ் ஆகி இருக்காங்கன்னு தான். ஆனால் இந்த கேஸ் அந்த வகையில் வரலை. அதனால் இந்த கேஸை பற்றி நான் பெருசாக கண்டுக்கலை. சரி ராம்லு, அந்த ஃபைலை உடனடியாக எடுத்துக்கிட்டு வாங்க. இவ்வளவு அவசரமாக இந்த பழைய கேஸுக்குள்ளே போகிறீங்களே, எதுக்காக சார்? நடக்கிறதை எல்லாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க கரியப்பா. இந்த வீட்டில் இன்னைக்கு மயங்கி விழுந்த பொண்ணும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணும் ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த குழப்பம் எல்லாம் நடக்கும் போது தான் அந்த பொண்ணு மயங்கி விழுந்திருக்குது. அது எப்படி சார் சாத்தியமாகும்? அந்த ஃபோட்டோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரில இருக்கு. ஃபோட்டோவில் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அதுக்காக அவங்க 2 பேரும் ஒரே ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. புரியலை சார். ஒருவேளை இந்த பொண்ணு தான் ஃபோட்டோவில் இருக்கிற காணாமல் போன குழந்தையா கூட இருக்கலாம்ல. அவளையே மாதிரி ஃபோட்டோவில் இருக்கிற அவள் அம்மாவா கூட இருக்கலாம்ல. ஆனால் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்காம நாம் முடிவுக்கு வந்துவிட முடியாது. அந்த பழைய கேஸ் கட்டை தூசி தட்டி எடுத்து வந்தார் ராம்லு. வழக்கின் முக்கியமான விஷயங்களை படித்து முடித்த தீரா, ஆராதனா மேலே நாம் சந்தேகப்பட்டது சரிதான் என்று மனதிற்குள்ளேயே ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். பின்னர் ராம்லுவிடம் இந்த கேஸ் ஃபைலும் ஃபோட்டோவிலும் ஒரு காப்பி வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டார் தீரா. இந்த கேஸை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், இதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் புனித் கிருஷ்ணாவை சீக்கிரம் பிடிக்க பாருங்க. எனக்கு மகாராஷ்டிராவில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று கரியப்பாவிடம் கூறி காவல் நிலையத்தை விட்டு சென்றார். சாயங்காலம் 6 மணியை கடக்க கடிகார முற்கள் போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஹம்பியை விட்டு செல்ல மாணவர்கள் தயாராக நின்றிருந்த சமயம் தன் தம்பியையும் ஆராதனாவையும் காண அங்கு சென்றார் தீரா. ஆராதனா, இப்போ எப்படி இருக்க? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். பஸ்ஸில் உன்னால் ட்ராவல் பண்ண முடியுமா? இல்லை கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரட்டுமா? வேண்டாம் அண்ணா, நாங்கள் பஸ்ஸிலேயே போகிறோம். டேய் தம்பி, முன்னாடியே சொல்லியிருக்கேன், சும்மா குறுக்க வந்தா தம்பின்னு கூட பார்க்காம வாயை உடைச்சிடுவேன். தனது அண்ணனின் திட்டுக்களை எதிர்கொண்ட ஆரியாவின் முகம் அஷ்டகோணத்தில் செல்லுவதை பார்த்த ஆராதனாவும் தீராவும் வாய் விட்டு சிரித்தனர். காரெல்லாம் வேண்டாங்க, பஸ்ஸிலேயே போயிடுவேன். ஏதாவது பிரச்சனைனா கூட அதான் ஆரியா இருக்கானே. என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? என்ன ஒழுங்கா பார்த்துக்குவியா? ஏதாவது சொன்னாதான் திட்டுறியே. அதை பார்த்து அவ வேற சிரிக்கிறா. சரி சொல்லு, ஒழுங்கா பார்த்துக்குவியா? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், எனக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்க போகுது என்றான் ஆரியா. நான் சொன்ன அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா? நீ இன்னும் அதை நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்க. நான் அப்பவே போய் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டேன். அதில் இருக்கிறது நீ இல்லை, வேற யாரோ இருக்காங்க. உனக்கு அந்த சமயம் தலை சுத்திக்கிட்டு வேற இருந்துச்சுல்ல, அதனால தான் உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. ஆராதனாவின் கண்களில் மீண்டும் குழப்பரேகை ஓடுவதை கண்ட தீரா, நீ சும்மா குழம்பிக்கிட்டு இருக்காத. அங்கே நடந்ததை நீ பார்க்குற கனவு மாதிரி நினச்சிக்கோ. பஸ்ஸில் போய் நல்லா தூங்கி எழுந்தாலே எல்லாம் சரியாகி விடும். அப்படியே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், சரியா என்று தன் கூறிய பொய்யை மறுபடியும் கூறி ஆராதனாவை திடப்படுத்தினார் தீரா. கல்லூரி பேருந்து அங்கிருந்து கிளம்பும் வரை அங்கேயே காத்திருந்து அவர்கள் இருவரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு கல்லூரி பேருந்து கிளம்பிய சில நிமிடங்களில் தீராவும் தனது காரை மகாராஷ்டிராவை நோக்கி செலுத்தினார். அப்போது தீராவிற்கு குட்லிகி காவல் நிலையத்தில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. சார்,
புனித் கிருஷ்ணாவை கோவா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அவனை நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றாங்க என்று நல்ல செய்தியை வீராவிடம் பகிர்ந்து கொண்டார் கரியப்பா. அத்தியாயம் 17. புனித் கிருஷ்ணாவை கரியப்பாவின் முன் அமர வைத்திருந்தனர். ஆனால் புனித்தின் முகத்தில் அப்போது கூட எந்தவித பதட்டமோ பயமோ தென்படவில்லை. இதற்கு முன்பு எப்படி அந்த ஸ்டேஷனுக்குள் வந்து விசாரணையை எதிர்கொண்டாரோ அதே போல் தெளிவாக காணப்பட்டார். சொல்லுங்க புனித், எதுக்காக தலைமறைவானீங்க? சாரி, நான் தலைமறைவாகல. நான் வழக்கமா போகிற மாதிரி தான் கோவாக்கு போயிருந்தேன். போலீஸ் தான் அத்துமீறி என்னை கைதி பண்ணி இருக்காங்க. இதுக்கு எல்லாம் கோர்ட்டில் நீங்க தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். கோர்ட்டில் நான் பதில் சொல்லிக்கிறேன். முதல்ல நீ எதுக்கு இன்ஸ்பெக்டர் பலராம கொலை பண்ண முயற்சி பண்ணினேன்னு சொல்லு. பலராமா? யார் சார் அது? முடிக்க முடியாத கேஸ் எல்லாத்தையும் என் தலையில எழுதி முடிச்சிடலான்னு முயற்சி பண்றீங்களா? அப்போ உனக்கு பலராம தெரியாது, அப்படித்தானே? ஆமாம், தெரியாது. சந்திரலேகா, பிரியா யாருன்னு தெரியுமா? அந்த பெயர்களை கேட்டு சற்று அதிர்ச்சி அடைந்த புனித் அதை லாபகமாக மறைத்து கொண்டு அதே பாணியில் மீண்டும் பதிலளிக்க தொடங்கினான். யார் அவங்க? எனக்கு தெரியல. அப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல சந்திரலேகான்னு யாருமே வேலை பார்க்கல, அப்படித்தானே? வேலைக்காரங்க வருவாங்க போவாங்க. அவங்க எல்லார் பெயரையும் ஞாபகம் வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. புனித்தின் அலட்சியமான பதில்களால் கோபம் தலைக்கேறிய கரியப்பா பலார் பலார் என்று புனித்தின் கன்னத்தில் 2 அறைகளை விட்டார். கரியப்பாவின் அதிரடியால் நாற்காலியுடன் சரிந்து கீழே விழுந்தான் புனித். ராம்லு அவனை எழுப்பி கரியப்பாவின் முன் நிற்க வைத்தார். சரியான போலீஸ் அடியை கன்னத்தில் வாங்கிய புனித் ஒருவித கிறக்கத்தில் தட்டு தடுமாறி நின்றான். நானும் பொறுமையா மரியாதையா உன்னை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னவோ பெரிய இவனாட்டம் பேசுற. இதையும் போய் கோர்ட்டில் சொல்லு. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். இல்லை, உனக்குத்தான் போலீஸ் விசாரணைனா எப்படி இருக்குன்னு தெரியுமே. இன்னும் வாங்கிய அறையின் கிறக்கத்திலிருந்து மீள முடியாத புனித் பேச முடியாமல் தடுமாறினான். அவனுக்கு மீண்டும் நாற்காலி போடப்பட்டது. உனக்கு பலராம் யாருன்னு தெரியாது. ஆனா யாருன்னு தெரியாத அந்த பலராம் கிட்ட 4 வாட்டி நீ ஃபோன்ல பேசுவியா என்று கோபம் கொப்பளிக்க பலராமின் கால் லிஸ்டை தூக்கி புனித்தின் முகத்தில் வீசினார் கரியப்பா. இதற்கு மேல் நம்மால் போலீஸிடம் இருந்து எதையும் மறைக்க முடியாது என்று உணர்ந்த புனித் பேசத் தொடங்கினான். நானா அவருக்கு ஃபோன் பண்ணல சார். அவர்தான் பணம் கேட்டு என்னை மிரட்டினார். உன்கிட்ட அவர் ஏன் பணம் கேட்டு மிரட்டணும்? உனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அப்பாவுக்கும் அவருக்கும் தான் முன்னாடி பழக்கம் இருந்திருக்கு. உன்கிட்ட எதுக்கு அவர் பணம் கேட்டு மிரட்டினாரு? அதுக்கு பதில் சொல்லு. புனித்தின் முகம் மிகவும் வாடி உயிரோட்டமின்றி காணப்பட்டது. வறண்டு போன தொண்டையை சரி செய்ய தன் முன் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து பருகி மீண்டும் பேச ஆரம்பித்தான். சந்திரலேகா, பிரியா இவங்க 2 பேரையும் எனக்கு தெரியும். எங்க வீட்டிலையும் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. சந்திரலேகா இந்த ஊருக்கு பஞ்சம் பிள்ளைக்க வந்தப்ப என் அப்பா தான் அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தார். அந்த குழந்தை பிரியாவும் அடிக்கடி எங்க வீட்டில் என் கூட தான் விளையாடிட்டு இருக்கும். சந்திரலேகா என் அப்பாவை சாமியாவே தான் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் அந்த சாமிக்குள்ளேயும் ஒரு சாத்தான் இருக்கிறது அப்போ யாருக்குமே தெரியல. ஒரு நாள் சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு வந்த அந்த பிரியா குழந்தை வீட்டுக்கு போகிற வழியில் சும்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனால் அப்போ என் அப்பா நிதானத்தில் இல்லை, நல்லா குடிச்சு இருந்தார். தாத்தான்னு சுற்றி வந்த அந்த பச்சை மண்ணை குடி போதையில் என்ன பண்ணுறோனே தெரியாமலேயே என் அப்பன் அந்த அரக்கன் அழிச்சிட்டான். அந்த குழந்தைய வெளியே விட்டா தனக்கு அசிங்கமாயிரும்னு கம்பியாலேயே அந்த குழந்தைய அடிச்சு கொன்னுட்டான். போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் பிரியாவை மடியில போட்டுக்கிட்டு தெரியாம இப்படி பண்ணிட்டேன்னு அழுதுகிட்டு இருந்தாரு. ஆனா அப்பவே அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த சமயத்துல தான் நான் சரியா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் அப்ப 11ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டே இருந்தேன். பெத்த மகன் கூட பார்க்காம என் அப்பா என் காலில் விழுந்து அழுதார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தற்கொலை தான் பண்ணிக்குவேன்னு கத்தினார். என்ன பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு அவர் அப்பா தானே. இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டையும் பேசினது கூட இல்லை. அப்புறம் 1 மாதம் என்னை என் பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க.
அந்த நேரத்துல தான் பிரியாவோட உடம்ப மறைச்சிருக்காங்க. இந்த கேஸ் மறுபடியும் ஓப்பன் ஆனதை தெரிஞ்சுக்கிட்ட பலராம் எப்படியோ என் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி 1 கோடி கேட்டு மிரட்டினார். பணம் தரலைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் அப்பா பண்ணின தப்பு எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன்னு மிரட்டினார். ஆனா அந்த குழியில 2 எலும்புக்கூடு இருந்துச்சே, இன்னொரு எலும்புக்கூடு யாரோடது? எனக்கு பிரியாவை அந்த குழியில போட்டதே இந்த கேஸ் ஓப்பன் ஆனதால தான் தெரியும். இன்னொரு எலும்புக்கூடு யாரோடதுன்னு எனக்கு முதல்ல தெரியாது. அன்னைக்கு பலராமுக்கு காசு கொடுக்க போனப்பதான் அதை பத்தி அவர்கிட்ட கேட்டேன். அது பிரியாவோட அம்மா சந்திரலேகாவோடதுன்னு அவர் சொன்னார். சந்திரலேகாவா? அவங்களையும் கொன்னுட்டானா உன் அப்பன்? ஆமாம் சார். என்ன என் பாட்டி வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் 2-3 நாள் பிரியாவோட பணத்தை என்ன செய்யறதுன்னு கூட தெரியாம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கார். அப்பத்தான் ஒரு நாள் பிரியாவோட அம்மா சந்திரலேகா, என் பொண்ணு கடைசியா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான்னு தெருவில் இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவ காணாம போயிட்டா. உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா அப்படின்னு என் அப்பா கிட்ட அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அப்பாவும் பதிலுக்கு ஏதேதோ சொல்லி ஒரு வழியா முதல்ல சமாளிச்சிருக்கார். சமாதானமான சந்திரலேகா வீட்டு வேலையும் அன்னைக்கு செஞ்சிருக்காங்க. அவங்கள வேலை செய்ய விட்டதுதான் அன்னைக்கு அப்பா பண்ணின தப்பு கூட. அப்பாவோட பெட்ரூமை சுத்தம் பண்றப்ப பீரோக்கு அடியில இருந்து கொலுசு ஒன்று அவங்க கைக்கு கிடைச்சிருக்கு. அது பிரியாவோட கொலுசு. அந்த கொலுசு மேல இரத்தக்கரை வேற படிஞ்சு இருந்திருக்கு. இதனால ஆத்திரம் அடைந்த சந்திரலேகா அப்பா கிட்ட போய் சண்டை போட்டு இருக்காங்க. அப்பா முதல்ல பணத்தால அவங்க வாயை அடைச்சிடலான்னு தான் நினைச்சிருக்காரு. ஆனா சந்திரலேகாவோ போலீஸ் கிட்ட போறதா சொல்லி இருக்காங்க. இதனால வாக்குவாதம் பெருசாகி அப்பா சந்திரலேகா தலையில பிரியாவை அடிச்ச அதே கம்பியால அடிச்சு கொன்னுட்டு அதே ராத்திரியில அம்மா பொண்ணு 2 பேரோட உடம்பையும் அந்த குழிக்குள்ள போட்டு மூடி இருக்காரு. அந்த குழியில இன்னொரு குழந்தை விழுந்து செத்து போச்சே, அது விபத்தா இல்லை அதையும் உன் அப்பன் தான் கொலை பண்ணினானா? அது உண்மையாவே ஒரு விபத்து தான். இது சம்பந்தமா விசாரணை பண்ண வந்தப்பதான் பிரியாவோட கொலை பத்தி எப்படியோ பலராம் கண்டுபிடிச்சு இருக்கார். ஆனா அப்பா கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கிக்கிட்ட பலராம் அப்பா கூட கூட்டு சேர்ந்து பிரியாவோட கொலையையும் அவங்க அம்மா சந்திரலேகாவோட கொலையையும் மறைக்க உதவி பண்ணி இருக்கார். அந்த ஆட்டு எலும்பு எப்படி அந்த குழியில வந்துச்சு? அதை பத்தி சரியா தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு முன்னாடியே பிணங்கள் பிதைச்சதால பூஜை எதுவும் பண்ணி பலி கொடுத்திருக்கலாம். என்ன மனுஷன்டா உன் அப்பன்! ஊருக்குள்ள நல்லவன் போல வேஷம் போட்டு இருக்கான். சரி, இன்ஸ்பெக்டர் பலராம எதுக்காக கொலை பண்ண பார்த்த? சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல சார். நான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு அவர் கேட்ட பணத்தை முழுசா 1 கோடி ரூபாய் அவர் கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டேன். சரி, அந்த கொலை முயற்சியை நீ பண்ணாட்டி எதுக்காக தலைமறைவான? அவர் மேல கொலை முயற்சி நடந்தது பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தப்ப என் அப்பா பண்ணின கொலையெல்லாம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வேற நீங்க என்ன விசாரணைக்கு வர சொல்லி இருந்தீங்க. இந்த நிலைமையில விசாரணைக்கு வந்தா கண்டிப்பா ஏதாவது உளறிடுவேன்னு தெரியும். அதான் விசாரணையில இருந்து தப்பவும் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும் தான் கோவாவுக்கு போனேன். ஆனா அப்ப கூட தலைமறைவாகணும்னு நினைக்கல. 2 நாள்ல திரும்பி வரக்கூடிய ஐடியால தான் போனேன். புனித் கிருஷ்ணா விசாரணையின் போது கூறிய அனைத்து விஷயங்களையும் வாக்குமூலமாக பதிவு செய்து அதில் அவனது கையெழுத்தையும் வாங்கி கொண்ட கரியப்பா அவனை சிறையில் அடைத்து வைக்கும்படி கான்ஸ்டேபிளுக்கு உத்தரவிட்டார். பார்த்தீங்களா ராம்லு, 15 வருஷத்துக்கு முன்னாடி தொலைந்து போன ஒரு கேஸ் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இடியாப்ப சிக்கல் மாதிரி இருந்த இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. பலராம் மட்டும் காசுக்கு ஆசைப்பட்டு இங்கே வராம இருந்திருந்தா இந்த விஷயமே வெளியே வந்திருக்காது. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ராம்லு. பலராமோட கொலை முயற்சி கேஸ் இன்னும் இருக்கு. அவர் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆள் வேற. அதனால கண்டிப்பா இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க சொல்லி மேலே இருந்து நமக்கு ப்ரெஷர் வரும். ஆமாம் சார், நாம பலராமோட ஃபோன் மட்டும்தான் காணாம போயிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் கையில 1 கோடி ரூபாய் இருந்திருக்குது. காசுக்காக யாராவது இதை பண்ணியிருப்பாங்களா? இல்ல, அவர் கூட ஏற்கனவே பிரச்சனையில இருந்த
காலேஜ் பசங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு விசாரிக்கணும். இன்னைக்கு அவரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கு சார். நினைவு திரும்பினா நமக்கு உடனே இன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் நல்லபடியாக திரும்பி வந்தா கூட அவரோட மிச்ச காலம் ஜெயிலுக்குள்ள தான் கழிய போகுது. தப்புக்கு உடந்தையா இருந்தா அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ராம்லு. எது எப்படியோ இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நீங்க இந்த கேஸ்ல காட்டின உழைப்பும் ஆர்வமும் தான் இதுக்கு காரணம். கங்க்ராச்சுலேஷன் ராம்லு. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த விஷயத்தை நம்ம எஸ்பி தீரா சாருக்கு சொல்லிடுங்க என்றார் ராம்லு.